அடுத்ததா சிம்ம ராசி எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் சார் இருக்கு. ஆனா பினிச்சிங் இல்லையேப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருகிறது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சரின்னு சொல்லுவாங்க. இந்த அகப்பட்டவனுக்கு அஷ்டம சரின்னா என்னன்னா, பொதுவாவே நமக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகுறாரு. பொதுவாவே நமக்கும் சனிக்கும் ஆவாது. இந்த ஆளு வேற 8ல வந்து நமக்கு மார்க் பண்ணிட்டான். 8ல வர்றதுங்கிறது உங்களை நோட் பண்ண மாதிரி. இதோ வாடா அப்படின்னு நோட் பண்ற மாதிரி 8ஆம் இடத்துல சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, சிம்மராசிக்காரங்களை நோட் பண்றாரு. நீ மாட்டுவ இரு அப்படிங்கிற மாதிரி. எப்படி மாட்டி விடுவாரு? நான் உங்களுக்கு ஜாலியா சொல்றேன். 8ஆம் இடத்த சனி பகவான் எப்படி உங்களை மாட்ட வைப்பாருன்னா, லஞ்சம் வாங்கினா மாட்டிப்பீங்க. 8ஆம் இட சனி பகவான் ஏதாவது ஒரு வெண்டார்கிட்ட கிஃப்ட் வாங்கினா மாட்டிப்பீங்க. ஒரு 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 ப்ரோக்ராமு, ஒரு ஷூட்டிங்கு, ஏதோ ஒரு விஷயம் காரியமா ஒரு விஐபி கெஸ்ட்டை பார்க்க போறீங்க. அவர் ஏதாவது பறிச்சு கொடுத்தாருன்னா மாட்டிப்பீங்க. இருக்கிற கம்பெனியில் வேலை போயிடும். அப்போ உங்க மேல ஒரு பழிச்சொல் சொல்லுவாங்க. நீ வந்து காசு வாங்கிட்டு தான் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காசு தான் பெரிய உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்த போகுது. பாயிண்ட் நம்பர் 1 திருட்டு பழி வரும். பாயிண்ட் நம்பர் 2 கொடுத்தா காசு தேவையில்லாத பொருளை யார்ட்டையும் வாங்காதீங்க. இன்னொருத்தர் பொருளை உரிமை கொண்டாடாதீங்க. எதுவும் தேவை என் வேலை நான் சம்பாத்தி எனக்கு ஒட்டினா போதும். அதில் உறுதியாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இதுல ஒரு ட்விஸ்ட். எல்லாரும் சொல்றாங்க ஹரி 8ஆம் இடத்துல சனி வருமா, அஷ்டம சனி இப்படி படுத்தும் அப்படி படுத்தும். நான் சொல்றேன் அஷ்டம சனி நல்லது செய்யும். எப்படின்னா, அந்த சனி தான் இவர்களுக்கு 6 6ன்னா என்ன, வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனே அவன் தான். அவன் 8ல மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு எது கடனோ அதுவே உங்களுக்கு அடைந்து விடுகிறது, நல்லதாக மாறி விடுகிறது. புதுசா சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. திடீர்னு ஒரு ஆப்ஷன், யாரோ ஒருத்தர் லேண்டு கொடுக்குறார், யாரோ ஒருத்தர் வாங்குறார், நீங்க நடுவில் மீடியேஷன் பண்ணீங்க, உங்களுக்கு கமிஷன் கேஸே இவ்வளவு கிடைச்சது, அதை வச்சு கடன் அடைச்சிட்டீங்க. சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி நினைச்சிட்டாரு கடன் அடைக்கணும்னு. அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி விடு, அவன் கடன் அடைச்சு விடு, சாயந்தரத்துக்குள்ள முடியணும். சாயந்தரம் இல்லைங்கய்யா 1 ஹவர்ல முடிஞ்சிடும், அவ்வளவுதான். 1 ஹவர்ல கடன் அடைச்சு முடிச்சிட்டீங்க. சனி நினைத்தால் இது அவருக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது, கடன் அடைச்சிருவார். அடுத்து சனி என்ன பண்றார், 2ஆம் இடத்தை ரன்னிங் மணியை பார்க்கிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு ரன்னிங் மணியை கொடுக்க போறதே அவர் தான். அடுத்ததாக 5 பார்க்கிறார், குழந்தை. அப்போ சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. ஒரு விஷயம், ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது. பாஸ் ஃபோன் பண்றாங்க, எங்க இருக்கீங்க, கேன்டீன்ல டீ சாப்பிட்டு இருக்கேன் சார். உண்மையை சொன்னீங்கன்னா விட்டுருவார். இல்லை சார் ஆக்சுவலி இப்படி மீட்டிங் அப்படி வந்தோம் சார், கேதரிங் பண்ணிட்டு இருக்கோம் சார், இதெல்லாம் சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அப்போ ஒரு பொய் கூட சொல்லாமல் இருந்தீங்கன்னா அஷ்டம சனியை ஃபேஸ்